ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம இந்தியாவிலே மர்மமாவும் அமானுஷ்யமாவும் இருக்கிற சில கோயில்களை பத்தியும் அங்க நைட்டு மக்கள் ஏன் தங்க பயப்படுறாங்கன்றத பத்தியும் இன்னைக்கு நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனே வரும். சரி வாங்க இன்னைக்கான வீடியோவை டீடைலா பார்க்கலாம். மத்திய பிரதேசத்துல குவாலியர் பக்கத்துல இருக்கிற கக்கன் மாத் அப்படின்ற இந்த கோயில ஒரே நாள் நைட்ல சில பேய்கள் அவசரமா கட்டினதா மக்கள்லாம் நம்புறாங்க. அதனாலேயே இந்த கோயில மக்கள்லாம் நைட் நேரம் தங்குறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. இந்த கோயில் பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாவும் அமானுஷ்யமாவும் இருக்கும். ஏன்னா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு கற்களை அடுக்கி வச்ச மாதிரி தான் இந்த கோயில் இருக்கும். எப்ப வேணா கீழே விழுகிற மாதிரி வேற இருக்கும். இதுல ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, இந்த கோயிலை கட்டுறதுக்கு சிமெண்டோ இல்ல களிமண்ணோ எதுவுமே அந்த காலத்துல பயன்படுத்தவே இல்லை. வெறும் கற்களை ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சு அடுக்கின மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட அந்த கோயில் 1300 வருஷத்துக்கு மேல அங்கேயே தான் இருக்கு. எத்தனையோ புயல் மழை சூறாவளி எல்லாம் வந்திருக்கு. சுத்தி இருக்கிற ஏகப்பட்ட கோயில்லாம் அழிஞ்சு போயிருக்கு. ஆனா இந்த கோயிலுக்கு எதுவுமே ஆகல. ஏதோ ஒரு அமானுஷ சக்தி இந்த கோயிலை பாதுகாத்துட்டு வர்றதா அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் நம்புறாங்க. இந்த கோயிலோட மைய பகுதியில ஒரு சிவலிங்கம் இருக்கு. இது ஒரு சிவன் கோயில் தான். அந்த லிங்கமும் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு கற்களை அடுக்கி வச்ச மாதிரி தான் இருக்கும். இந்த கோயிலை கட்டுறதுக்கு பயன்படுத்தின கற்கள் சுத்து வட்டாரத்துல எங்கேயுமே கிடைக்கல. அப்ப இந்த கல்லெல்லாம் எங்க இருந்து வந்திருக்குன்றது ஒரு மர்மமா இருக்கு. இந்த கேள்விக்கான பதிலை இப்ப இருக்கிற விஞ்ஞானிகளால கூட கண்டுபிடிக்க முடியல. பகல் நேரத்துல ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த கோயிலை வேடிக்கை பார்க்கறதுக்காக எங்கெங்க இருந்தெல்லாம் வருவாங்க. அப்படி வர்றவங்கள யாராவது ஒரு ஆள் இங்க இருக்கிற அதாவது கோயிலை கட்டுறதுக்கு யூஸ் பண்ண கற்கள்ல ஏதாவது ஒண்ணு எடுக்க ட்ரை பண்ணா கூட அந்த கோயில் அப்படி இடிஞ்சு விழுகிற மாதிரி அதிருமா. உடனே உள்ள இருக்கிற மக்கள் எல்லாம் கோயில் இடிஞ்சு விழ போகுதுன்னு பயந்து போய் வெளியே ஓடுவாங்களாம். இப்ப கூட காத்தடிக்கும் போது அந்த கோயிலை கட்டுறதுக்கு யூஸ் பண்ண கற்கள்லாம் அசைஞ்சு சாயறதை நம்மளால இப்ப கூட பார்க்க முடியும்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் கூட அந்த கோயில் கம்பீரமா தான் நிக்குது, கீழே விழுகவே இல்லை. இந்த கோயிலை பத்தி சுவாரஸ்யமா இன்னொரு கதையும் சொல்றாங்க. இரவு நேரத்துல சில பேய்கள் கற்களை ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சு இந்த கோயிலை கட்டிக்கிறதாவும் அதை யாரோ ஒரு ஆள் வந்து பார்த்து கத்தி கூச்சல் போட்டனால அங்க இருந்த பேய்கள்லாம் ஓடி போய் இந்த கோயிலோட கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே பாதியில் நின்று போனதா சொல்றாங்க. இதனாலயே என்னமோ இந்த கோயில யாருமே நைட் நேரம் தங்கவே மாட்டாங்க. சரி, இந்த கோயிலுக்கு ஒரு முடிவே கிடையாது, இப்படியே தான் எத்தனை வருஷம் ஆனாலும் இருக்குமா அப்படின்னு அங்க இருக்கிற மக்கள் ஒரு கேள்வி கேட்டா அதுக்கும் ஒரு கதை சொல்றாங்க. அந்த ஊர்லயே வாழ்ந்த சில பழங்குடியை சேர்ந்த 9 கல்யாணமாகிற பெண்கள் ஒன்னா இந்த கோயிலுக்கு வர்றப்ப இந்த கோயில் யாரு கண்ணுக்கும் தெரியாம மறைஞ்சு போயிரும் சொல்றாங்க. இந்த கதையை கேட்கறதுக்கே கொஞ்சம் அமானுஷ்யமா தான் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற 2வது கோயில் ஒடிசாவிலே ரொம்ப ஃபேமஸான பூரி ஜெகநாத் கோயில். இந்த கோயிலை ஏன் மர்மமான கோயில்னு சொல்றாங்கன்னா, இந்த கோயிலோட கோபுரத்துல இருக்கிற கட்டி இருக்கிற கொடி இப்ப வரைக்கும் பறந்ததே கிடையாது. எவ்வளவு காத்தடிச்சாலும் அது அப்படியே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கோயிலுக்குள்ள கிருஷ்ணரோட இதயம் இருக்குன்னு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் நம்புறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற 3வது கோயில் தமிழ்நாட்டுல ஏன் உலகத்திலேயே இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மர்மமான கோயில்னா தஞ்சையில இருக்கிற பெரிய கோயில். கோபுரத்துக்கு மேல இருக்கிற விமானம் பல 100 டன் எடை உள்ளது. அந்த காலத்துல எந்த டெக்னாலஜியும் இல்லாம எப்படி கோபுரத்துக்கு மேல அந்த விமானத்தை ஏத்துனாங்க அப்படின்ற கேள்விக்கு பதில் இல்லாம மர்மமா தான் இருக்கு. அடுத்து நம்ம 4வதா பார்க்க போறது தமிழ்நாட்டில் இருக்கிற சிக்கல் சிங்கார வேலவர் கோயில். இந்த கோயில் இருக்கிற முருகர் சிலை அக்டோபர் மாசத்துல நவம்பர் மாசம் வரைக்கும், அதாவது இந்த கோயில்ல திருவிழா நடக்கும் போது மட்டும் சிலையில இருந்து வேர்வைகள் கொட்டுமா. இந்த அபூர்வம் எப்படி நடக்குதுன்ற விஷயம் யாருக்குமே தெரியல, மர்மமா தான் இருக்கு. ஆனா இதுக்கு ஆன்மீக ரீதியா ஒரு காரணம் சொல்றாங்க. அசுரனை வதம் பண்ண கோவத்தோட அடையாளமா தான் முருகருக்கு சிலையில இருந்து வேர்வை வடிகிறதா சொல்றாங்க. அதுவும் கரெக்டா திருவிழா முடியறப்ப அந்த சிலையில இருந்து வடிகிற வேர்வை நின்றும். முருகர் சிலையில இருந்து வர்ற வேர்வையை எடுத்து பக்தர்களுக்கு தீர்த்தமா தெளிப்பாங்களோ, அது அவ்வளவு புண்ணியமா. அடுத்து நம்ம பார்க்க போறது கேரளாவில திருவனந்தபுரத்துல இருக்கிற பத்மநாப சுவாமி கோயில். இந்த கோயில் இருக்கிற மர்மத்தை பத்தி இன்னைக்கு ஃபுல்லா பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு மர்மம் கொட்டி கிடக்கு. சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலோட பாதாளத்துல 6 அறைகள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த 6 அறைகளுக்கும் அல்பபெட்டிக்கல்ல ABCD பேர் வைக்கிறாங்க. ஒவ்வொரு அறையா திறந்து பாக்குறாங்க. உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தங்க வைர பொருட்கள் கொட்டி கிடக்கு. அதை எடுத்து கவர்மெண்ட் கொடுத்துறாங்க. இதுல என்ன மர்மமான விஷயம்னா, இதுல 6வதா ஒரு அறை இருக்கு. அந்த அறைகளோட கதவு மத்த அறைகள் மாதிரி சாதாரணமா இரும்புல செய்யல, அது முழுக்க தங்கத்தால செஞ்சிருக்காங்க. 10வதுக்கு அந்த கதவோட மேற்பகுதியில பாம்புகளோட சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு. ஃபேண்டசி படங்கள்ல வர்ற மாதிரி ரொம்ப அபூர்வமா இருக்கு. சரி, இந்த கதவை உடைச்சா திறக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ண பல பேர் இறந்து போயிருக்காங்க. அப்படி மீறி ஒரு சில பேர் கதவை உடைக்கலாம் ட்ரை பண்றப்ப கதவுக்கு பின்னாடி கடலோட கொந்தளிப்பு சத்தம் கேட்டிருக்கு. இந்த அறைக்கும் அரபிக்கடலுக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு வேற சொல்றாங்க. மீறி இந்த 6வது கதவை திறந்தா கடவுளோட சாபத்துக்குள்ளாகி உலகமே ஒட்டுமொத்தமா அழிஞ்சு போயிரும் வேற சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த அறைக்குள்ள ஒரு 1000 அடியில ஒரு பிரம்மாண்டமான பாம்பு பாதுகாத்துட்டு வரதா வேற சொல்றாங்க. இந்த கதவெல்லாம் யார் தொட்டாங்களோ அவங்க எல்லாம் பித்து பிடிச்சு இறந்து போயிருக்காங்க, பாம்பு கடிச்சு இறந்து போயிருக்காங்க. இந்த கோயிலோட மர்மமான 6வது அறையோட பேரை சொன்னாலே சில பேருக்கு கைகால நடுங்கும். இந்த 6வது கதவை திறக்கணும்னு ஆசைப்பட்டவங்க இருந்து மனு போட்டவங்க வரைக்கும் யாருமே இப்போ உயிரோட இல்ல. இப்ப நம்ம லிஸ்ட்ல பார்த்த கோயில்கள்லயே இது முக்கியமான மர்மமான கோயில். அடுத்து நம்ம பார்க்க போற கோயில் பொள்ளாச்சிக்கு பக்கத்துல இருக்கிற மாசாணியம்மன் கோயில். மாசாணம் அப்படின்னா மயானம்னு அர்த்தம். மயானத்துல குடி இருக்கிற அன்னைன்னு அர்த்தம். எல்லா கோயிலையும் மேக்சிமம் அம்மன் நிக்கிற மாதிரியும் உட்கார மாதிரி தான் பக்தர்களுக்கு காட்சி தருவாங்க. அதாவது இந்த கோயில்ல மட்டும் பிரம்மாண்டமா 17 அடியில சயன கோலத்துல மாசாணியம்மன் காட்சி தருவாங்க. இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னன்னா,
பக்தர்கள் யாராவது குடும்ப பிரச்சனை, சமூக பிரச்சனை, குடும்பத்துல இருக்கவங்க சுத்தி இருக்கிறவங்க துரோகம் பண்ணிட்டாங்க இப்படின்னு ஏகப்பட்ட தனக்கு அக்கிரமம் நடந்ததா யார் யாரெல்லாம் புலம்பிட்டு வராங்களோ அவங்க எல்லாம் இந்த கோயில்ல இருக்கிற நீதி கல்ல மிளகாய அரைச்சு பூசிட்டு வேண்டிட்டு போனாங்கன்னா 48 நாளைக்குள்ள அவங்களுக்கு நீதி கிடைச்சிரும். இவங்களுக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு கட்டாயம் தண்டனை கிடைச்சிரும் அப்படின்னு அங்க இருக்கிற பக்தர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. இந்த கோயில் எப்படி உருவாச்சு அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு. அந்த காலத்துல துளுநாட்டை ஆண்டுட்டு வந்த கோன்மான் அப்படின்னு ஒரு அரசன் இருக்கான். இவன் அவனோட நாட்டுல மாமரத்தை காவல் தெய்வத்துக்கு இணையா வச்சு வணங்கிட்டு வரான். அதனால அந்த நாட்டுல இருக்கிற எந்த மாமரத்தையும் வெட்டக்கூடாது, அதுல இருக்கிற பழங்களை மக்கள் பறிச்சு சாப்பிடக்கூடாது சட்டம் போடுறான். அதே நாட்டுல கோசரி இனத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு ஆத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது மாமரத்துல இருந்து வந்த ஒரு மாம்பழம் தண்ணியில மிதந்துட்டு வந்திருக்கு. அதை எடுத்து இந்த பொண்ணு சாப்பிட்டுறான். அதை சில காவலாளிகள் எல்லாம் பார்த்து மன்னன் கிட்ட போட்டு கொடுத்துறாங்க. உடனே அந்த மன்னன் என்ன பண்றான், சட்டத்தை மீறி இந்த பொண்ணு மாம்பழத்தை சாப்பிட்டனால அந்த பொண்ணுக்கு மரண தண்டனை கொடுத்துறான். ஆனா இந்த இனத்தை சேர்ந்தவங்க எல்லாம் மன்னர்கிட்ட போராடுறாங்க, கெஞ்சுறாங்க. நாங்க அதுக்கு பதில 81 யானைகளையும் அந்த பொண்ணோட எடைக்கு சமமான தங்கத்தையும் கொடுத்து அபராதம் கட்டிரும், தயவு செஞ்சு இந்த பொண்ணை மன்னிச்சு விட்டுருங்கன்னு கெஞ்சுறாங்க. அந்த மண்ணை என்ன பண்றான், கேட்க மாட்டான். அந்த பொண்ணை எல்லாரோட கண்ணு முன்னாடி மரண தண்டனை கொடுத்து கொடூரமா கொல்றான். இதனால அந்த இனத்தை சேர்ந்தவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. அப்பாவி பொண்ணு தெரியாம ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டதுக்காக இப்படி கொடூரமா மரண தண்டனை கொடுத்து கொண்டுட்டானே அப்படின்னு அந்த மன்னனை சபிக்கிறாங்க. திட்டம் போட்டு அந்த மன்னனையும் கொஞ்ச நாள்ல கொன்னுறாங்க. இறந்து போன அந்த பொண்ணை ஒரு மயான இடத்துல வச்சு புதைக்கிறாங்க. அந்த இறந்து போன பொண்ணை காவல் தெய்வம் நினைச்சு வழிபடுறாங்க. அதுதான் இப்ப இருக்கிற மாசாணி அம்மன் கோயில். யாருக்காவது ரொம்ப அநீதி நடக்குது, ரொம்ப அக்கிரமம் நடக்குது, எனக்கு எட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்ல அப்படின்னு மனசு ரொம்ப நொந்து போறவங்க இந்த கோயிலுக்கு வந்து மிளகா அரைச்சு வேண்டிட்டு போனா 48 நாளைக்குள்ள அவங்களுக்கு தேவைப்படுற நீதி கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு அங்க இருக்கிற பக்தர்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. அப்படி நம்ம கடைசியா ரொம்பவே மர்மமான ஒரு கோயிலை பத்தி பார்த்துட்டு போயிடலாம். தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற நாச்சியார் கோயில் ரொம்பவே பிரபலமான கோயில். இந்த கோயிலுக்கு பக்தர்கள் உலகத்தோட பல மூலைகள்ல இருந்து வருஷம் ஆயிரக்கணக்கில் வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இந்த கோயில்ல என்ன மர்மம் இருக்குன்னு கேக்குறீங்களா? இந்த கோயில்ல ஒரே கல்லால செஞ்ச கல் கருடர் சிலை ஒண்ணு இருக்கு. வருஷத்துல பங்குனி மார்கழின்ற 2 மாசத்துல 2 தடவை மட்டும்தான் கோயிலை விட்டு வெளியே எடுத்துட்டு வருவாங்க. அப்படி வெளியே எடுத்துட்டு வர்றப்ப முதல் 4 பேர் மட்டும்தான் இந்த சிலையை தூக்கிட்டு வருவாங்க. அப்புறம் 8 பேர் தூக்குவாங்க, அப்புறம் 16 பேர் தூக்குவாங்க, அதுக்கப்புறம் 32 பேர் தூக்குவாங்க, 64 அப்படி 128 பேர் வரைக்கும் தூக்கிட்டு போவாங்க. அப்படி இந்த சிலையோட வெயிட் கூடிக்கிட்டே போகும். அதாவது இந்த சிலையோட எடை டபுள் ஆகிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். அதே மறுபடியும் கோயிலுக்குள்ள எடுத்துட்டு போகும்போது ஆளுங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வந்து 4 பேர் மட்டும் தூக்கிட்டு போவாங்க. இந்த மர்மமான நிகழ்வு எப்படி நடக்குதுன்னு இவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. ஒருவேளை இந்த சிலையை ஒரே கல்லால செஞ்சனால அந்த காலத்துல அதுக்கேற்ற மாதிரி ஏதோ டிசைன்ல செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்காங்க. அதுக்கும் விட தெரியல. இல்லைன்னா இப்படி இருக்குமோ, வெளியே எடுத்து வரும்போது காற்றோட அழுத்தம் அதிகமாகறனால இந்த சிலையோட எடை டபுள் ஆயிட்டே போதோ அப்படின்னு ஆராய்ச்சியாளர்லாம் தலையை பிச்சுட்டு போற அளவுக்கு இந்த சிலையோட எடை ஏன் கூடுதுன்னு இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இப்ப நம்ம பார்த்த மர்மமான கோயில்களிலே உங்களுக்கு ஆச்சரியப்பட வச்ச வித்தியாசமான கோயில் எது அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோல மறுபடியும் மீட் பண்றேன். தேங்க்யூ அண்ட் பாய்.